ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட KKT போர்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த KKT போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 4 பட்டன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெனு பட்டன், அடுத்து வந்து டவுன், அடுத்து அப், அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெனுவில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே வாங்க ஃபுல்லாக டவுன் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. எஸ்ஆனுக்கு எஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டெலீட் ஆகிடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்துட்டு என்ன டைப் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா குவாட் காப்டர் எக்ஸ் மோட் அப்படின்னு இருக்குது. நம்ம வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மோடு தான். இது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். எஸ்ஆன்னு எஸ் கொடுத்துறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோட டேரக்ஷன்லாம் வந்துட்டு நம்ம செட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாக் வைஸு, செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸு, தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸு, ஃபோர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸு. திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் யூஸ்டு 4 மோட்டோ தான் நம்மள்ட்ட வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் வந்துடலாம். இப்போ திருப்பி வந்துட்டு நம்ம மெனு போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு பிஐ எடிட்டருக்குள்ளார வந்துட்டு போயிடலாம். பிஐ எடிட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் வந்துட்டு மாற்றணும். நம்ம ரோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி கெயின் வந்துட்டு என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, அடுத்தது பார்த்தீங்கன்னா பி லிமிட் வந்துட்டு 50, ஐ கெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40, ஐ லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 20 அப்படின்றத வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பி கெயின் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. அண்ட் அடுத்ததாக பி லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கிறேன். 50 வைக்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சை கொடுக்குறேன். கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக குறையும். எவ்வளோ வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 50 வைக்கிறேன். அதே போல் ஐ கெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ஐ லிமிட் பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. நம்மளுக்கு 20 தான் வந்துட்டு வைக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோல்லேருந்துட்டு நம்ம வந்துட்டு பிச்சுக்கு போயிடலாம். பிச்சு வந்துட்டு எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 75, 50, 40, 20 அப்படின்றது அதை விட்டுருங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாவ் மூட வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாவில் வந்துட்டு பி கெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வைக்க போகிறேன். யாவில் வந்துட்டு பி கெயின் 75 வச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஐ கெயின் வந்துட்டு 30 வைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ஐ லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கிறேன். 10 தான் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்துட்டு செல்ஃப் லெவல் செட்டிங்கை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். செல்ஃப் லெவல் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார வந்துட்டு என்ட்ரு பண்ணிங்க. உள்ளார போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கெயினை மட்டும் வந்துட்டு நம்ம 70க்கு வச்சுக்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏசிசி கேலிப்ரேஷன் என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கணும். கண்டினியூ கொடுத்துட்றேன். அதுவாகவே வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணிக்கணும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இது பண்ணும்போது வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கேலிப்ரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் டெஸ்ட் அப்படின்றதுல வந்துட்டு என்ட்ரு ஆகிக்கோங்க. உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலரான், எலிவேட்டர், த்ராட்டில் அப்படின்றதெல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ சிக்னலில் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்மீட்டரில் பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்மீட்டர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு 0 பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் பட்டன் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 0 பொசிஷனுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். இந்த ட்ரிம் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு நான் எல்லாத்தையும் 0க்கு கொண்டு வரேன். இந்த ரேடார் அப்படின்றது வந்துட்டு நான் 0க்கு கொண்டு வரேன். இப்போது ரடார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு வந்துட்டு, எலிவேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16ல் இருக்குது. எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு வந்துட்டு, இந்த ஏலரான் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவர் டெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ராட்லையும் நம்மளோட ட்ரோனையும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோனில் இருக்கக்கூடிய இந்த பவர் சப்ளை கேபிளை வந்துட்டு, அதாவது மெயின் பவர் கேபிளை வந்துட்டு நம்ம வந்துட்டு கழட்டிடணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டில் வந்துட்டு நம்மளோட த்ராட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அப்பில் வச்சுக்கணும். ஃபுல்லாக அப்பில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த KKT போர்டில் வந்துட்டு சுவிட்ச் 1 அப்புறம் சுவிட்ச் 4 அப்படின்ற பட்டனை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க.
ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இந்த பேட்டரி கேபிள் ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 பீப் சவுண்ட் வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டரும் வந்துட்டு இது வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ஜாயின் ஆகிடும். இப்போ டிரான்ஸ்மிட்டில் வந்து த்ராட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டவுன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு.